இந்த கல்வி யார் வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டில் வறுமை இருக்காது. வறுமை ஒன்று தாண்டவம் ஆடுதுன்னு சொன்னால் அங்கே கல்வி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு வீட்டில் தரித்திரியம் உள்ளே இருக்குன்னு சொன்னால் அந்த தரித்திரியத்தை விளக்குறதுக்கே நம்மளுக்கு கல்வி ரொம்ப முக்கியம். அங்கே படித்தவனெல்லாம் நல்லா கவர்மெண்ட்டில் வேலையில் இருந்து அவன் பொண்டாட்டி பிள்ளையோடு நல்லா சந்தோஷமாக இருக்கிறான். மாத கணக்கில் 50லேருந்து 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். ஆனால் நம்மளால் இங்கே 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியலை. கொடுமையாக இருக்குங்க. இந்த நாட்டில் நீங்கள் எத்தனை மணி நேரம் எத்தனை மணிக்கு வேண்டாலும் நீங்கள் போகலாம். நீங்கள் 12 மணி, 1 மணி, 2 மணி, 5 மணி, எத்தனை மணி வரைக்கும் நீங்கள் போங்க. என்ன பணத்தை கொண்டு போங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்கள் நாட்டில் முடியுமா? நம்ம இந்தியாவில் முடியுமா? அவர் அநியாயமாக கொல்லப்பட்டுச்சு. அவர்கிட்ட கல்வியாக சொல்லுவாங்க, கல்வி, வீரம், செல்வம், இந்த 3 இருந்தால் அவன் தான் ஒரு பெரிய ஒரு அறிவாளி, அவன் ஜெயிச்சிருவான் அந்த உலகத்துன்னு சொல்லிட்டு. பழனி பாவட்ட கல்வி இல்லையா, வீரம் இல்லையா, செல்வம் இல்லையா, என்ன இல்லை அவர்கிட்ட? அவர் ஏன் இப்படி கொல்லப்பட்டார்? என்ன காரணம்? சிரிச்சு பேசவா? ஏன்னா இப்போ ஒரு பொங்கல் விழாவில் சிரிச்சு பேசுறதுக்கு இது பழனி பாவோட இரங்கல் கூட்டம் இது. அதனால நம்ம கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம், கஷ்டப்பட்டு இருக்கிறோம். நம்ம பிள்ளைகள் எல்லாரும் ஒரு படிப்பு அறிவாளியாக நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு அரசாங்க கவர்மெண்ட் வேலையில் உட்காந்து எல்லாரும் எய்த்து கேட்கணும், எய்த்து பேசணும். நம்ம எவ்வளவு நல்ல ஒரு வழியில் நடத்தணுமோ அந்த வழியில் பிள்ளைகளை கொண்டுட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்மளை மாதிரி இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுங்கிறத நான் சொல்கிறேன். யார் ஒருத்தவன் நம்ம மலையை நம்புகிறோம், மலை யார் தர்றா? கடவுள் தர்றான். நபிமார்களை நம்புகிறோம், யார் தர்றா? அந்த நபிமார்களை அனுப்புன அந்த கடவுள் தான் நம்புகிறோம். இன்னும் நம்ம மறுமையை நம்பணும். நான் நிறைய நல்ல விஷயங்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இங்கே முடிஞ்ச அளவு இங்கே உங்களுக்கு இப்போ உள்ள பாதுகாப்பு முன்னைனா கிடையாது. இப்போ பாதுகாப்பு அழகாக இருக்குது, நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய பிள்ளை இருக்குது எம்பசியில், நல்லபடியாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلق نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العظيم قال رسول صلى الله عليه وسلم إن خير كتاب الله وخير محمد صلى الله عليه وسلم وكل مقتصد بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் மீதும் ஏக இறைவனின் சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக. பரவாயில்ல, இப்போ ஓரளவு கூட்டம் வந்திருக்குது. நாங்கள் எதிர்பார்த்த கூட்டம் வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நூல் விழா நடந்துச்சு. நம்முடைய திப்புடைய அம்பேத்கருடைய அவங்களுடைய இந்த அசோசியேஷனுடைய நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப நாளாக அப்பாஸ் சொல்லிக்கிட்டு இருப்பாப்புல. அப்பாஸுக்காக நான் ஆரம்பத்தில் இருந்து அவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே அவர் ரொம்ப இதில் ஈடுபாடு ரொம்ப அதிகம். அன்றைக்கி நூலகம் தரப்புலேருந்து கேசட்லேருந்து எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்த அப்பாஸு கொஞ்ச நாள் தோய் விட்டு போயிட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறாப்புல. சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நாளைக்கு கடையநல்லூரில் எனக்கு அங்கே மதரசாவுடைய 40 மாணவர்களுடைய பட்டமளிப்பு விழா. நான் இப்போ 11:30 மணிக்கு நான் கோயத் எரிசலில் நான் போகணும். நான் முடியாதுன்னு சொன்னால் கூட கண்டிப்பாக நீங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அப்பாஸு அவங்களுடைய குரூப்பெல்லாம் பிடிச்சனால நான் இப்போ உட்காந்துருக்கிறேன். எனக்கு கொடுத்த டைம் 8லேருந்து 8:30. இப்போ டைம் பாருங்கள் போயிட்டுருக்குது. இப்போ நான் ஃப்ளைட்டை கேன்சல் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன செய்யறது தெரியல. பெரிய நிகழ்ச்சியெல்லாம் கேன்சல் பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் பஞ்சுவாலிட்டிங்கிறது கம்மியாகிடுச்சு.
மக்களுடைய எப்படி சொல்கிறது, ஏன் நம்ம வளர்ச்சி இல்லைங்கிறதுக்கு காரணம் பழனி பாபா அவங்கள பாபா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் எந்த நிகழ்ச்சிக்கு வரா இருந்தாலும் மனுஷன் அவர் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார். கொஞ்சம் ஒரு 9 மணி நிகழ்ச்சின்னா 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து உட்காந்து, அந்த அளவுக்கு அவருடைய பஞ்சுவாலிட்டி இருந்துச்சு. நல்ல மனுஷன். அந்த மனுஷனுடைய இன்றைக்கி நிகழ்ச்சி அவங்களுடைய இது நடக்கும்போது நான் கூட இப்போ நான் ஃபார்ம் ஓப்பன் பண்ணியிருந்தேன். அந்த ஓப்பனுடைய நிகழ்ச்சி நடத்தலாண்டி ஏபியை கூட கொண்டுட்டு வந்திருந்தேன். டைம் இல்லை, அதை கூட நான் கேன்சல் பண்ணிட்டேன். நான் நம்முடைய பாபா மோகன் அவர் கடைசியாக தான் பேசுவார். அவர் தான் நல்ல ஒரு பேச்சாளர், கொஞ்சம் கடைசியாக தான் முடிப்பாங்கன்னு சொன்னாங்க. அவரை முன்ன பேச விட்டேன். இனி எப்படின்னு தெரியலை. இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க பேச்சாளர்கள். அவருடைய பேச்சுக்கு நீங்கள்லாம் எப்படி டைம் எடுத்துக்கு ஒதுக்க போகிறீங்கன்னு தெரியலை. சரி, ஓகே, எனக்கு கொடுத்த டயத்தை நான் பேசிட்டு இன்ஷா அல்லாஹ் நான் முடிக்கிறேன். இந்த நூலை பற்றி பேசணும்னு சொன்னால், நூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மனிதனுக்கு புக்கு எப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி நூல்கள் படிக்கிறதுனா ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனால் மீடியாவிலையும், சோசியல் மீடியாவிலையும், யூடியூப்லேயும், டிக்டாக்லேயும் நல்ல விஷயங்களுக்கு, கெட்ட விஷயங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பெரும்பாலும் நூல்கள்லாம் இப்போ என்ன சொல்கிறது, லைப்ரரிலாம் மூடப்பட்டுருச்சு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. மகாத்மா காந்திகிட்ட கேட்குறாங்க, உங்கள்கிட்ட 1 கோடி ரூபா பணம் கொடுத்தா நீங்கள் என்ன செய்வீங்க சார் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு செல்வந்தர் கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, உடனே வேறு எதுவுமே சொல்லலை, எனக்கு 1 கோடி ரூபா வந்துச்சுன்னா அதை ஒரு நூலகம் திறந்து எல்லாரையும் நூலை வாங்கி படிக்க சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன மகாத்மா காந்தி. ஜவஹர்லால் நேருகிட்ட போய் கேட்கும்போது அவர்கிட்ட, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதை நீங்கள் முக்கியமாக எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னால், நான் நிறைய வல்லுநர்களுடைய புக்கை படித்து தான் இன்றைக்கி நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு பிரதமர் ஆகிறதுக்கு கூட காரணம் எனக்கு நூல்களில் கிடைச்ச அறிவு. அந்த அறிவை தான் நான் வந்து எடுத்து நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு பெரிய ஆளாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். உமர் முக்தாருங்கிற ஒரு தூக்கில் இடப்பட உங்களுக்கு தெரியும். உமர் முக்தாருடைய கதையை படிச்சுன்னு தெரியும். அவர் எதுக்காக தூக்கில் போடப்பட்டதுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன்கிட்ட போய் கேட்டாங்க. கடைசி நேரத்தில் தூக்கில் போடப்படும் போது அவங்க கேட்குறாங்க, உனக்கு கடைசி ஆசை என்ன இருக்குது சொல்லுன்னு சொல்லிட்டு. அப்போ உமர் முக்தார் சொல்கிறாரு, எனக்கு இது வரைக்கும் நான் புக்கு மேல் தான் ரொம்ப பிரியம். நான் புக்கை படித்து தான் நான் இவ்வளவு பிரச்சனைகள்லாம் நான் நல்லதை செஞ்சு என்னை தூக்கில் போட போறிய ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கடைசியாக ஒரு புக்கு இருக்குது, இந்த புக்கை நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இதை படிக்கிறது முடிச்சுட்டு என்னை தூக்கில் போடுங்கன்னு சொன்னேன். அப்படிப்பட்ட மனுஷன். அதேமாரி நீங்கள் பகவத் சிங் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அவரையும் தூக்கில் கூப்பிட்டு எழுப்பும் போது அவர் புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த அந்த கண்காணிப்பாளர் வந்து பார்க்குறாரு, உன்னை இன்றைக்கி தூக்கில் போட போகிறோம்பா, நீ என்ன உட்காந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னால், எனக்கு வாழ்க்கையில் இந்த புக்கு தான் இந்த மக்களுக்கு வளர்ச்சிகளை உருவாக்கி நான் அவங்களை என்னுடைய வழிக்கு கொண்டு வரதுக்கு எனக்கு இந்த நூல் எனக்கு உபயோகப்பட்டுன்னு சொன்னார். அப்போ நீ கடைசி நேரம் பற்றி உன்னுடைய ஆசை என்னன்னு சொல்லும்போது, இந்த படித்து முடிச்சுட்டேன், இந்த ஒன்னோட ஒரு 2 பாரம் இருக்குது, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை படிக்கும்போது கேட்டானா, இது என்ன படிச்சுட்டு இப்போ நீ என்னத்தை நினைக்கிறேன்னு சொல்லிட்டேன். உள்ளே வந்து என்ன பாருங்கன்னு பார்த்தா அவங்களுடைய அந்த சிறையில் ஒரு 118 புத்தகம் இருந்துச்சான். அந்த 118 புத்தகத்தையும் பார்த்துட்டு, இவ்வளோ படிச்சிருக்கிறியே, இப்போ நீ இறக்க போறியே, இதுக்கப்புறம் என்னத்துக்கு யூஸ் ஆகும்னு சொல்லும்போது, அப்போ தான் சொன்னாப்புல, நீ இந்த புக்கில் ஏதாவது ஒரு புக் எடுத்து நீ இதில் ஏதாவது ஒரு கேள்வி அதை நான் சொல்கிறேன்னா இல்லைன்னு பாருன்னு சொல்லு. சாகிறதா இருந்தாலும் நீ புக்கை படிச்சுட்டு சாகுன்னு சொல்கிற ஒரு பகவத் சிங்குடைய கதையை பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கோடு. பெர்னாட் ஷா அவரை எடுத்துக்கிறங்க. அவர் நம்மளுக்கு நிறைய நூல்களை பரிசீலிச்சுட்டு போயிருக்கிறாரு. அந்த மனுஷன் என்ன சொன்னார், என்னுடைய கல்லறையில் எழுதுங்க, நான் ஒரு புக்கு பைத்தியக்காரன், புக்கு வாசிப்பவன், புக்கு தான் என்னை வந்து இந்த அளவுக்கு உயர்த்தி காட்டியதுன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் வாழக்கூடியவனுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, தன்னுடைய வாழ்க்கையில் என்ன முக்கியமோ அதை வந்து இந்த புக்கு எனக்கு கற்றுக் கொடுத்துன்னு சொன்னார். அதனால் இந்த நூலை பற்றி சொல்லணும்னா இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய லெனின்கிட்ட கேட்டாங்க. லெனினை பற்றி உங்களுக்கு தெரியும். லெனின்கிட்ட கேட்குறாப்புல, உங்களுடைய பிறந்த நாளுக்கு எல்லாருமே வாழ்த்து தெரிவித்து உங்களுக்கு என்ன பரிசு வேணும்னு கேட்கும்போது, யார் எனக்கு புத்தகம் ஒன்று கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன், அவங்களுக்கு மரியாதை கொடுப்பேன்னு சொன்னாப்புல. அப்போ அவருடைய பிறந்த நாளுக்கு 1 லட்சம் புக்கு சேர்ந்துச்சான்.
அதனால் நம்ம அந்த நூலை படிக்கிற கிடையாது. இப்போ கூட நான் எழுதின இது 5வது புக்கு. இந்த 5வது நூலில் சொல்கிறேன், இதில் நான் நிறைய எழுதியிருக்கிறேன், அதை பற்றி நான் எழுதியிருக்கிறேன். இதை எழுதி தந்த நம்முடைய அன்வர் பாட்சா, கோவை அன்வர் பாட்சா, இதுதான் அவர் உண்மையிலேயே திருக்குறள் 1330 குறளையும் படித்து அவர் இன்றைக்கி உலக லெவலில் பெரிய ஃபேமஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் இந்த புக்கை எனக்காக ரெடி பண்ணார். அந்த மனுஷனுக்கு மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நூல்கள் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அவங்களுக்கு தெரியும், ஒரு நூலை எழுதிட்டு அந்த நூலை பிரசுரம் வெளியாகி அதை எல்லார் கைக்கும் போகிறதுக்குள்ளே ஒரு குழந்தை பெக்கிற மாதிரி தான். 10 மாதம் ஒரு பெண் எப்படி ஒரு 10 மாதம் குழந்தைய கருவுற்று எப்படி கஷ்டப்படுதோ அதே மாதிரி தான் ஒரு புக்கு வெளியாகும். சாதாரண விஷயம் இல்லை. இப்போ அப்பாஸ் வெளியிட்ட புக்கு, இந்த புக்குடைய கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். இந்த புக்கை ரெடி பண்ண உங்களுக்கு தெரியும். அந்த புக்கில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், படிப்பு, கல்வி இம்பார்ட்டன்ட். கல்வி இருக்க, இந்த கல்வி யார் வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டில் வறுமை இருக்காது. வறுமை ஒன்று தாண்டவம் ஆடுதுன்னு சொன்னால் அங்கே கல்வி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு வீட்டில் தரித்திரியம் உள்ளே இருக்குன்னு சொன்னால் அந்த தரித்திரியத்தை விளக்குறதுக்கே நம்மளுக்கு கல்வி ரொம்ப முக்கியம். கல்வியை கற்காத வீட்டில் அங்கே தரித்திரியம் கண்டிப்பாக இருக்கும், அங்கே சைத்தான் ரொம்ப இருக்கும், அங்கே எதுவுமே நடக்காது, வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்குன்னு அந்த நிம்மதி இருக்காது, அங்கே எதுவுமே இருக்காது. கல்விங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி கல்வியுடைய விஷயத்தை நம்ம பேசணும்னு சொன்னால் 10 தலைமுறை, உங்களுடைய 10 தலைமுறையை நீங்கள் உங்கள் குடும்பம் ரொம்ப மோசமான சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். என்னுடைய 10 தலைமுறை எனக்கு இப்படி தான், எங்கள் வாழ்க்கை இப்படி தான், எங்களுக்கு இப்படி தான் இருக்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த 10 தலைமுறையுடைய வறுமையும் பிரச்சனையும் முடிக்கிறான்னு சொன்னால் இந்த தலைமுறையில் நீங்கள் கல்வியை கற்றுக் கொடுங்க. இந்த 10 தலைமுறையை அடித்து நொறுக்கிட்டு முதல் தலைமுறையை இந்த தலைமுறை ஜெயிக்க வைக்க முடியும் இந்த கல்வி. கல்விங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இங்கே இருக்கிற எல்லாரும் நிறைய பட்டம் படித்தவங்க, ஆலிமா பட்டம் படித்தவங்க, நிறைய MBA MCOM படித்தவங்க, இன்னும் நிறைய பட்டம் படித்தவங்களாம் இங்கே உட்காந்துருக்குறாங்க. அவர்களெல்லாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டியவங்க இந்த நாட்டில் இருந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? ஏன் அவங்க தலைவிதியா? அங்கே படித்தவனெல்லாம் நல்லா கவர்மெண்ட்டில் வேலையில் இருந்து அவன் பொண்டாட்டி பிள்ளையோடு நல்லா சந்தோஷமாக இருக்கிறான். மாத கணக்கில் 50லேருந்து 1 லட்சம் ரூபா, 2 லட்சம் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். ஆனால் நம்மளால் இங்கே 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியலை, 2 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியலை. 2 வருஷத்தில் ஊருக்கு போயிடலாம், எப்படியா போயிட்டு வந்துடலான்னு சொன்னால் அந்த 2 வருஷத்தில் நம்ம போய் ஊருக்கு போகிறதுக்கு முடியலை. இங்கே வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய சூழ்நிலை மாறி போயிருது, இங்கே தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச பட்டம் படித்த நிறைய பேர் இங்கே ரொம்ப கஷ்டத்துன்னு இருக்கிறாங்க, இன்னும் ஜெயிச்ச மாதிரி தெரியல. இந்த பட்டத்தை படிச்சுக்கிட்டு இன்னைக்கு பட்டமே படிக்காதவன், நீ அதான் சொல்கிறனால எல்லாரும் சொல்லாங்க ஒற்றுமை ஒற்றுமை ஒற்றுமைன்னு. ஒற்றுமை எங்கே கிடைக்குங்கிறிய? ஒற்றுமை எப்படி வரும்னு நினைக்கிறிய? ஒற்றுமைங்கிற வரவே வராது. அது நம்ம தமிழ்நாட்டில் ஒற்றுமைங்கிற வரவே வராது. அதை நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இதான் உண்மை. நீங்கள் எவ்வளோ தான் அந்த பழனி போக பாடுபட்டாலும் அவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியாக சகிதா தான் ஆனார். அதுக்கு பிறகு நிறைய பேர் இறங்கி ஒற்றுமை ஒற்றுமைனா ஒன்றுமே நடக்கலை. போன வாரம் மிஸ்க்கு காஜா மொய்தீன் உங்களுக்கு மௌலவி தெரியும், அவர் வந்தார். அவர் தலைமையில் ஒற்றுமையை பண்ணோம், நாங்கள்லாம் இறங்கி செஞ்சோம். அவரையும் தூக்கி எரிஞ்சிட்டானோ. இப்போ இந்த தேர்தலுக்குள்ளே ஒரு ஒற்றுமைப்படுத்தி ஒரு 30 சீட்டை கொண்டுட்டு வந்துடலாம், எப்படியா வாங்கிடலான்னு பார்த்தா சான்ஸே இல்லை. பிரித்து விடுறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க, சேர்க்கறதுக்கு நம்முடைய முஸ்லீம்களில் தலைவர்களே சரியில்லை. அதுக்கெல்லாம் காரணம் சொன்னோம் இல்லையா, கல்வி அறிவு இல்லாதவனும் கல்வியும் சேர்ந்து ஒன்று அங்கே இருந்துச்சுன்னா முடியாது. ஒன்று கல்வி கற்றவனாக இருக்கணும், இல்லை கல்வி அறிவு இல்லாதவனாக இருக்கணும், ஒதுக்கணும். எல்லா பதவியும் யாரில் உட்காந்துருக்கான்னு சொன்னால் ஒன்றுமே தெரியாதவன தான் உட்காந்துருக்கிறானோ. அவன் ஒன்று யாருன்னா ரவுடி, ஒரு ஏதாவது பிரச்சனை பண்ணால் அவன் ஏதாவது நல்ல விஷயம் பண்ண வந்தால் அவனை தூக்கி போட்டு கொலை பண்ணு, அவனை ஏதாவது தூக்கி ஏதாவது செய்ய, காலை கையை ஓடி அவன் குடும்பத்தை தூக்கிட்டு போய் அவன் பொண்ணுங்களை ரேப் பண்ணு, அவன் குடும்பத்தில் ஏதோ பயங்காட்டு, உன் விஷயத்தில் யார் தலையிட மாட்டான். இப்படியெல்லாம் செஞ்சு நம்மளை என்ன முடக்கி வச்சுட்டாங்க. கொடுமையாக இருக்குங்க இந்த நாட்டில். நீங்கள் எத்தனை மணி நேரம் எத்தனை மணிக்கு வேண்டாலும் நீங்கள் போகலாம். நீங்கள் 12 மணி 1 மணி 2 மணி 5 மணி எத்தனை மணி வரைக்கும் நீங்கள் போங்க, என்ன பணத்தை கொண்டு போங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்கள் நாட்டில் முடியுமா? நம்ம இந்தியாவில் முடியுமா? ஏன் முடிய மாட்டேங்குது?
வைத்தறிச்சலுக்கு வெக்கக்கேடா இருக்குது. அவ்வளவு அரசியலுடைய நாத்தக்கேடு சரியில்லாமல் இருக்கிறனால தான் காரணம். சட்டங்கள் சரியில்லை. சட்டத்தை மாத்தாத வரைக்கும் உலகத்தில் இந்த இந்தியா உருப்படாதுன்னு தான் நான் உண்மை சொல்றேன். அவர் அநியாயமா கொல்லப்பட்டுச்சு. அவர்கிட்ட கல்வி சொல்லுவாங்க, கல்வி, வீரம், செல்வம், இந்த மூணும் இருந்தா அவன் தான் ஒரு பெரிய ஒரு அறிவாளி, அவன் ஜெயிச்சிருவான் அந்த உலகத்துன்னு சொல்லிட்டு. பழனி பாவட்ட கல்வி இல்லையா, வீரம் இல்லையா, செல்வம் இல்லையா, என்ன இல்லை அவர்கிட்ட? அவர் ஏன் இப்படி கொல்லப்பட்டார்? என்ன காரணம்? உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா ஒரு எடுத்துக்காட்டு நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. எவ்வளவு கல்வி, வீரம், செல்வம் இத்தனா இருந்தா நீங்க ஏதாவது ஜெயிச்சலாம், அது நடக்கவே நடக்காது. அதெல்லாம் பொய் நான் சொல்றேன். உங்க கூட இருக்கிற ஒரு நல்ல மனிதன், நல்ல ஒரு நட்பு, நல்ல ஒரு நண்பன் இருக்கிறான்னு வைங்க, அவன் தான் ஜெயிப்பான் இந்த உலகத்துல. அவனை விட்டுட்டு என்ன சொன்னா எதையுமே ஜெயிக்க முடியாது. அவன் தான் உங்களுக்கு எப்பவுமே உதவி. அது இந்தா இருந்துக்க, ஒரு முஸ்லீமா இருந்துக்க, இல்லை கிறிஸ்டினா வச்சுக்க, யாரை வேணாலும் வச்சுக்க, உனக்கு உயிரை கொடுக்கிற ஒரு நண்பன் இருக்கணும். பழனி பாபாவுக்கு அப்படிப்பட்ட நண்பன் இல்லை. எல்லாம் துரோகிகளா இருந்துட்டாங்க. அந்த துரோகினால தான் இன்னைக்கு அவர் இவ்வளவு சீக்கிரம் கொல்லப்பட்டது. அவர் மாற்று மதத்துக்காக அந்த எவ்வளவு ஓட்டு வாங்கி கொடுத்தாரு, மாற்று கட்சிகளுக்காக எவ்வளவு ஓட்டு வாங்கி கொடுத்தாரு. என்ன நினைச்சு ஏதாவது செஞ்சானுங்களா? அவனுவா யாராவது செஞ்சானுங்களா? எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு கொலை செஞ்சவனுக்கு வாழ்நாள் தண்டனை வாங்கி கொடுத்தாங்கிறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அதனால விரிவா சொல்றாந்தா நானும் அரசியலுக்குள்ள வரணும். வேண்டாம், இந்த அரசியல் சாக்கடையை வாங்க, நான் ஒதுங்கி இருக்கேன். அந்தல்லா எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்முடைய பழனி பாவா மோகன் ஒரு 45 நிமிஷம் பேசினாப்புல, அருமையான பேச்சு. இனி அடுத்தவங்களுக்கு 45 1.5 மணி நேரம் வரைக்கும் கொடுத்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு 10 மணிக்கு மேலே ஆகிறேன். எப்படி செய்ய போறீங்களோ, எப்படி உட்கார போறல தெரியல. எனக்கு 1/2 மணி நேரம் கொடுத்தாப்புல, நான் 1/2 மணி நேரம் பேசணும்னு சொன்னால் இன்னும் டைம் இழுத்துக்கிட்டு போகும்னு நினைக்கிறேன். அதனால் நான் சொல்ல வேண்டிய விஷயம் அதான் சொல்கிறேன் இல்லையா, எப்போ வேணாலும் பேசலாம், பேசுறது பிரச்சனை இல்லை. நம்ம சித்திக்கு அவங்களுக்கு ஒரு 20 நிமிஷமாக பேசுவான்னு பார்த்தா 10 நிமிஷம் அழகான கருத்து நம்ம பேசணும் சகோதரி சித்திக்கு. இன்னும் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு 5-5 நிமிஷம் முடிச்சுக்கிட்டாங்க. நிறைய பிள்ளைகளுக்கு டைம் கொடுக்கல. நான் தான் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுங்க, இல்லாட்ட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. யாரும் கோவப்படலாம், அப்பாஸ் மேலே கோவம் இல்லை. இங்கே இருக்கிற சூழ்நிலை சரியில்லை, நீங்கள் வந்த லேட்டு, அதனால தான் இந்த நிகழ்ச்சி லேட்டாக போயிட்டு இருக்குது. இப்போ நிறைய பேர் முக்கியமான நமக்கு கங்கை கோபாலுக்கு, மோகனுக்கு எல்லாருக்கும் டைம் இருந்திருக்கா. இந்த வரிசையில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு 10 பேருக்கு மேலே பேச்சு இல்லை, கட் ஆயிடுச்சு. அது ஒரு 50 நிமிஷம் ஆயிருக்கு. அதெல்லாம் யாரும் வருத்தப்படாதீங்க, வேற வழி இல்லை. ஏமா சிரிச்சு பேசவா? ஏன்னா இப்போ ஒரு பொங்கல் விழாவில் சிரிச்சு பேசுறதுக்கு இது பழனி பாபாவோட இரங்கல் கூட்டம். இது நான் அதுதான் ஐதர், உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஐதர் எப்போ எந்த நேரத்தில் என்ன பேசணும் அதை பேசி யாருக்கும் பயப்பட மாட்டேன். அதனால தான் சந்தோஷம். அதனால் வேற ஒன்றும் இல்லை, இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் முடிச்சிடுவோம். ஏன்னா நான் பேசணுன்னு நினச்சேன். எல்லாரும் பேசிக்கிட்டு பேசுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காப்புல. நிறைய எழுதி கொண்டு வந்தேன், எழுதிக்கிட்டு இருந்தேன். இன்னும் நம்முடைய எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு வீட்டில் இன்னைக்கு இந்த நம்முடைய ஒரு பேச்சாளர் அழகாக பேசியிருந்தார். என்ன சொன்னான்னு சொன்னால், கல்வி இல்லாமல் அறிவை இழந்தோம். நல்லா கேட்டுக்கிறீங்க. கல்வி இல்லாதனால நம்ம அறிவை இழந்தோம், அறிவு இல்லாததால் வேலையை இழந்தோம், வேலை இல்லாததால் சொத்தை இழந்தோம், சொத்து இல்லாததால் அனாதையாக அடிமைகளாக ஆக்கப்பட்டோம். நம்ம கடைசி வரைக்கும் அடிமையாக இருந்து காலை நக்கி திண்டிக்கிட்டு அவனுக்கு பின்னாடி ஓட்ட போட்டுக்கிட்டு அவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு தான் இருக்குன்னு, அதுதான் நம்முடைய தலைமையில் இருந்து சொல்லிட்டு படிக்காதவனுக்கு அதான் நிலைமைன்னு சொல்லி. அதனால நம்ம கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டு இருக்கிறோம். நம்ம பிள்ளைகள் எல்லாரும் ஒரு படிப்பு அறிவாளியா நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு அரசாங்க கவர்மெண்ட் வேலையில உட்கார்ந்து எல்லாரும் எய்த்து கேட்கணும், எய்த்து பேசணும். நம்ம எவ்வளவு நல்ல ஒரு வழியில நடத்தணுமோ அந்த வழியில பிள்ளைகளை கொண்டுட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்மள மாதிரி இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுங்கிறத நான் சொல்றேன். சாகன் இங்கிட்ட இங்க இருந்து அடிமை வேலை பட வேண்டிய தேவையில்லை. நமக்கு
எல்லாம் ஜாலியாக இருக்கிறானோ, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறானோ. ஒரு கடைக்கு போனோன்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட் போனா, நம்ம அரபு நாட்டில் இருக்கிறோம், நம்ம போய் ஒரு சட்டை வாங்குறோன்னு சொன்னால் 2000 3000 போட்டுக்கிறான். என்னடா இவ்வளோ சட்டை இவ்வளோ இருக்குன்னு சொன்னால், அங்கே வேலை பார்க்குறோம், அழகாக வந்து தூக்கி போட்டுட்டு வண்டியில் தள்ளி போட்டு அவன் 10,000 20,000 பில்லு போட்டு போகிறான். என்னடா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எவ்வளோ தப்பு சம்பாதிக்கிறான்னு எனக்கு ஒன்றும் புரியலை எனக்கு. அப்போ நம்ம என்ன தலையெழுத்தா? பண்டாட்டி விட்டுட்டு வந்து உட்காந்துருக்கிறோம், நம்ம தாய் தாப்பனை விட்டுட்டு உட்காந்துருக்கிறோம், பிள்ளைகளை பார்க்க முடியலை, யாரையும் பார்க்க முடியலை. வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் பெருநாளைக்கு போகணும்னு சொன்னால் காசு இல்லை, டிக்கெட் இல்லை. டிக்கெட்டு கேட்டால் அங்கே கம்பெனியில் கொடுக்க மாட்டேங்கிறான். நம்ம சம்பாதிக்கிற சம்பளம் கரெக்டாக இருக்குது, நம்முடைய பட்ஜெட் கரெக்டாக இருக்குது. எப்படி நம்ம குடும்பத்தை ஓட்டுறது? நம்ம என்ன செய்யறது? ஏன் நம்முடைய தலையெழுத்தா? ஏன் கடவுள் நம்மளை இப்படி படைச்சான்? இதுக்கு தான் அவன் சொல்றான், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். உங்களுடைய வேதத்தை எடுத்து பாருங்க, அந்த வேதத்தில் இருக்க எல்லா விஷயமும், இந்த குர்ஆனுங்கிறது உலக மக்களுக்கு பொதுமறையாக இறக்கப்பட்டிருக்கு. அந்த குர்ஆனை நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு கஷ்டத்தை நான் கொடுப்பேன், உன் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்க வைக்க, உன் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வரும், குடும்பத்தில் சண்டை வரும், எல்லாமே வரும். அதுக்காக நீ வந்து வருத்தப்படாத, நான் உனக்காக இருக்கிறேன், என்னட்ட நீ கேளு, நான் உனக்காக நான் எல்லாம் செய்ய தயாரா இருக்கிறேன், நீ எது வேண்டாலும் கேளு, கண்டிப்பா நான் கொடுப்பேன். கொடுக்கலன்னு சொன்னாலும் உனக்கு சொர்க்கத்தை நான் தருவேன், அதை மட்டும் நீ நம்பிடு. வேற ஒன்றும் கிடையாது, இந்த சொர்க்கத்தை நம்பணும். யார் ஒருத்தவன் நம்ம மலையை நம்புறோம், மலை யார் தர்றா? கடவுள் தர்றான். நபிமார்களை நம்புறோம், யார் தர்றா? அந்த நபிமார்களை அனுப்புற அந்த கடவுள் தான் நம்புறோம். இன்னும் நம்ம மறுமையை நம்பணும், கடவுளை நம்பணும். கடவுளை நம்முடைய இறைவனை நம்ம பார்க்கல, அல்லாவை நம்ம பார்க்கல. ஆனால் அல்லாஹ் சொல்றான், நான் ஒருத்தர் இருக்கிறேன், என்ன நம்பு, அவ்வளவுதான். அதை நம்பினவங்க அவங்களுக்கு ஜெயிப்பாங்க, அவங்க தோக்க வேண்டிய வேலையே இல்லை. நான் எல்லாருக்கும் காசு கொடுக்கலன்னு சொல்லி என்ன திட்டாத. காசு கொடுக்குறோன்னு பார்த்துக்கிட்டு என்னடா இவனுக்கு இவ்வளவு பணத்தை கோடி கோடியா கொடுத்துருக்குறானே, நம்ம ஏன் இந்த நிலைமையில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு திட்டாத. எல்லாம் உங்களுக்கு ஒரு காலம் இருக்குது, அந்த காலத்தில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வரும் போகும். நீங்களும் அதுக்கு வந்து தயாராக இருந்துட்டு எவ்வளவு முயற்சி பண்ணுறீங்களோ தன்னுடைய நேர்மையை கொண்டுட்டு ஜெயிக்க பாருங்க. ஜெயிச்சு நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதான் சொல்லணும் இல்லையா, இன்னைக்கு என்னுடைய கணக்கு என்னுடைய இதை பார்த்தீங்கன்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு தெரியும். சாதாரண டிரைவரை வந்து இன்னைக்கு இந்த மேடையில் நின்று பேசுறேன்னு சொன்னால், நான் என்னுடைய நேர்மையாக வாழ்ந்ததுனால இருந்தாலும் என்னால் நிறைய செலவு பண்ணி நிறைய கொடுக்கணும், நிறைய பேர் வர்றாங்க, டெய்லி வர்றாங்க, அள்ளி கொடுக்கணும் ஆசை தான் எனக்கு, முடியலை எனக்கு. என்னுடைய காசுலேருந்து என்னோட வர வருமானத்திலேருந்து அதுலேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு லிமிட் தான் கொடுக்க முடியுது. ஒரு 50% எடுத்து வச்சாலும் பத்த மாட்டேங்க, அவ்வளவு பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. அது ஷாஜகான் சொன்னாப்புல, அம்பாசியில் அங்கே முடியாத நிலைமை, நம்ம டிக்கெட் எடுத்து கொடுக்குறோம், அரபு வீட்டுக்குள்ளே சண்டை கொலை, இது என்ன சொல்கிறேன். அங்கே இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னே ஒரு பொண்ணை ஏற்றி விட்டோம். அதுக்கு முன்னே ஒருத்தன் பெரிய பிரச்சனை, தற்கொலை பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் இருந்துட்டு பெரிய பிரச்சனை. இதேமாரி ஒவ்வொரு ஆளையும் நாங்கள் ஏற்றி அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். நான் நிறைய நல்ல விஷயங்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இங்கே முடிஞ்ச அளவு இங்கே உங்களுக்கு இப்போ உள்ள பாதுகாப்பு முன்னைனா கிடையாது. இப்போ பாதுகாப்பு அழகாக இருக்குது, நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய பிள்ளை இருக்குது எம்பசியில், நல்லபடியாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய நேரத்தை கருதி நான் அதான் சொல்லிட்டேன், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரமும் இருக்குது மீட்டிங்கு, வாரம் என்னுடைய மீட்டிங் கண்டிப்பாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் சந்திக்கிறவங்கள எனக்காக இவ்வளோ நேரம் பொறுமை காத்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து உரை முடிக்கிறேன். வாஹித் தாமன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.